கசடரக்கல் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு மெய் எழுத்துக்கள் இந்த மிகுதி எழுத்துக்களை ஒருக்கா பார்த்துருவோம். விரைவாக வாசிக்க பழக வேண்டும். அதனால இந்த எழுத்துக்கள் இதோட சரி முடிச்சுட்டு நாங்கள் வாசிக்க பழக கற்றுக்கொள்ளுவோம். இல்லன்னா இல், உவ்வன்னா உவ், இள்ளன்னா இள். கவனியுங்கள். இல்லன்னா இல்லன்னா எழுத முறையை ஒரு அவதானியுங்கள். இல்லன்னா இல், இல். குட்டி குட்டியா ஒரு இல்லைன்னு எழுத போறோம்னு சொன்னா இல். இவ்வண்ணா இவ்வண்ணா பாருங்க, அடி எங்களோட கீழ்ப்பல்லும் கீழ் உதடும் முட்டிக்கொள்ளும். இவ்வண்ணைக்கு சொல்லி இவ்வண்ணா இவ்வண்ணா இவ்வண்ணா. அடுத்தது பாருங்கள், இள்ளன்னா. இவருக்கு கொம்பு இள்ளன்னான்னு ஒரு பெயர் இருக்கு. என்னன்னா இன்னும் ஒரு இள்ளன்னா பார்க்க போறோம். அதனால இவரும் இன்னும் ஒரு எழுத்துக்கும் ஒரே சத்தம், ஆனா எழுத்து தான் வித்தியாசம். பாருங்கள், எள், கொம்பு இள்ன்னு சொல்லுவோம். கொம்பு இருக்கிறபடியா எள், எள். ஓகே, இள்ளன்னா எழுதிட்டோம். பாருங்கள், அடுத்ததை பாருங்கள். இந்த இள்ளன்னா நாங்கள் எழுதிட்டோம். பாருங்க, கொம்பு இள்ளன்னா. கொம்பு இள்ளன்னா எழுதிட்டோம். அடுத்ததை பாருங்கள், இதுவும் இள்ளன்னா. மவு இள்ளன்னான்னு சொல்லுவோம். மானா இள்ளன்னான்னு சொல்றாங்க. மவு இள்ளன்னா, இது கொம்பு இள்ளன்னா. மானாவில் வார இள்ளன்னான்னு சொன்னோடைய இதுக்கு பேர் மவு இள், இதுக்கு கொம்பு இள். ஆனால் சத்தம் ஒரே ஒலியும், சத்தம் ஒரே மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. இள்ளன்னா இள், இள்ன்னு சொல்லிக்க எங்களோட நுனி நாக்கு இள் என்று சொல்லிக்க அங்கே அண்ணன் மேல் உச்சியில் இருக்கிற முரசில் போய் முட்டுது. இள்ன்னு சொல்லி இள்ளன்னா. அடுத்து இட்டன்னா. இட்டன்னா. இன்னன்னா. இன்னன்னா ரெண்டு சொல்லி இன்னன்னா. ஆல்ரெடி இண்ணன்னான்னு சொல்லி 3 சொல்லி இண்ணன்னா பார்த்து நாங்கள் அண்ணாக்கு வருவார். அதெல்லாம் விரிவா பிறகு படிப்போம். இப்போ எழுத்துக்களை எழுதுற பழகுற மிதத்தான் இப்போ படிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால இன்னன்னா 2 சொல்லி இன்னன்னா. இள்ளன்னா, இட்டன்னா, இன்னன்னா. இள்ளன்னா, இள்ளன்னா, இட்டன்னா, இன்னன்னா. மவு உள்ளன்னா எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். இள், இள், இள். ஓகே, அடுத்தது இட்டன்னா பாருங்கள். இட், இட், இட். ஓகே, அடுத்ததை பாருங்கள். இன்னன்னா 2 சொல்லி இன்னன்னா எழுத போகிறோம். இன்னன்னா அவதானியங்கள். 2 சுழி போட்டு ஒரு சின்ன எழுதி காட்டுறேன்னா என். ஓகே, இந்தியோட எழுத்துக்களுக்கான பயிற்சி நெறி முடிந்து விட்டது. இனி நாங்கள் மிக்க அவதானமாக படிக்க போகிற விஷயம் வாசிப்பு. வாசிப்பு தான் எங்களை ஒரு மொழித்திறன் விருத்தி, ஒரு பிள்ளைய பெர்ஃபெக்டாக உருவாக்குவதற்கு முக்கியமான விடயம் வாசிப்பு. அதனால் அதில் ஹை வைக்க போகிறோம். அதனால் இந்த எழுத்துக்களை இதுடன் முடியுங்கள்.